வணக்கம், நான் உங்கள் சுவாதிஷ் ஃப்ரம் மக்களின் ஒருவன். இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு நியூஸ் பார்த்தோம். அதில் மருத்துவர்கள் அவங்களோட துறையை காரில் பைக்கில் எழுதக்கூடாதுன்ட்டாங்க. காவலர்கள் அவங்களும் அவங்களோட பைக்கில் காரில் எழுதக்கூடாதுன்ட்டாங்க. அட்வொகேட் இவங்களும் அவங்களோட பைக்கில் காரில் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு நியூஸில் பார்த்தேன் நான். ஸோ நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறோன்னா, நீங்கள் மருத்துவர்கள், காவலர்கள், அட்வொகேட்டை இவங்கள விட்டுருங்க. இவங்களாம் நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ மருத்துவர்கள் அவங்க கார்ல இருக்கிறதுனால டிராஃபிக் போலீஸ் செக் பண்றவரு, இவங்க டாக்டர், இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க அப்படின்னு சீக்கிரமா அவங்களை வழி அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் மருத்துவர்கள், காவலர்கள், அட்வொகேட் எல்லாம் அவங்களோட துறையை மென்ஷன் பண்றாங்க. நீங்க குறிப்பா யாருக்கு நீங்க ஆர்டர் பண்ணணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் யாருக்கு ஆர்டர் பண்ணணும்னா, சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க. ஒன்றிய, அதாவது வார்டு கவுன்சிலர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி கார்ல போடுவாங்க. அவங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி கார்லாம் அன்வான்டா இருக்கக்கூடாது அப்படின்னு. குறிப்பா நம்பர் பிளேட்ல ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட் கலர் தான் இருக்கணும். அந்த ஃபாண்ட் கலர்லயும் அவங்களோட கட்சி கலர்ல நம்பர் பிளேட் போட்டுருவாங்க. அது மிகப்பெரிய குற்றம். அதை விட கொடூர குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்பர் பிளேட்ல அவங்க நேம் எழுதிப்பாங்க, அதுவும் அந்த கட்சி கலர்ல. இதான் இருக்கிறதுல மிகப்பெரிய குற்றம். ஸோ இவங்களுக்கு முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணுங்க. அரசியல்வாதிகள் இந்த மாதிரி நம்பர் பிளேட்டை இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணலாம். மருத்துவர்கள் போடாதீங்க, காவலர்கள் போடாதீங்க, அட்வொகேட் போடாதீங்கன்னு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணுங்க. எங்களோட முதல் கம்ப்ளைண்ட், சில அரசியல்வாதிகள் தன்னோட பைக்ல நம்பர் பிளேட்டே இல்லாம அவங்களோட நேமை எழுதி அந்த கட்சிக்குள்ள போடுறது, அந்த கட்சியோட ஃபாண்ட்டை நம்பர் பிளேட்ல போடுறது, இதை நாங்க முழுமையா கண்டிக்கிறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். வாழ்க தமிழ், வளர்க நாடு.